பொங்கல் இன் ரோசஸ் ஹவுஸ். ஸ்கிப் பண்ண கோலை போட்டுட்டு நீ கலர் வச்சுட்ட. ஓகேம்மா. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கலர் கொடுக்கலாம்? சரி, ஃபஸ்ட்டு பொங்கல் பானைனாலே ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ப்ரௌனே ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்கிப்பர் பார்த்து போடு, இல்லை ரொம்ப பெரிய கோலம். ஸோ பார்த்து போடு, கலர் வெளில வரவே கூடாது. ஓகேங்கம்மா. ஓகே, இங்கே கலர் வச்சு ஸோ பிங்க் வந்து இங்கே கொடுத்துடலாம். ரொம்ப லைட் பிங்காக இருக்கு. பேபி பிங்க் இது நான் ஓகே. அப்புறம் 2 கரும்புக்கும் க்ரீன் கொடுத்துருந்தேன் அதோட லீஃப்க்கு. ரொம்ப அழகாக இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பர்பிள் போடலாம். எனக்கு இந்த தெரியாது இந்த பர்பிள் என்னதுன்னு. பட் பர்பிள் நல்லா இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உதிரி வருது. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய கரும்பு நம்ம அம்மா போட்டிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ கோலை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. பொங்கல் இன் ரோசஸ் ஹவுஸ். அம்மா, எதுக்கு இங்கே டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க? என்ன விஷயம்? எனக்கு பொங்கல் டாக்காங்க. நம்ம இன்னைக்கு சக்கரை பொங்கல் பண்ணப்போம். ஹை, எனக்கு சக்கரை பொங்கல்னா ரொம்ப பிடிக்குமா. எல்லாருக்குமே தான் பிடிக்கும். சரி, நான் பானை எடுத்துன்னு வரேன். அம்மா, இப்போ நம்ம பொங்கல் வைக்க போறோமா? ஆமா லிலி. சரி, நான் ஃபஸ்ட்டு பால் எடுத்துன்னு வரேன். ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. ஓகே, இதை ஓரமாக வச்சிடலாம். இந்த பாத்திரத்தில் பால் நல்லா பாயில் ஆகணும். ஸோ நம்ம ஸ்பூனை வச்சு கலரி விடணும். அம்மா, இப்போ பொங்கல் வரும். எனக்கு பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும். வெயிட் பண்ணாதானே வரும். ஸ்பூன் எடுத்து மேலாக்க வச்சுக்கலாம். அம்மா, என்ன லோட்டஸ், பால் பொங்கல மாரி இருக்க. இது பொங்க போடுறதுன்னு நினைக்கிறேன். ஆமா, பொங்கல் இப்போ சொல்லணும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஹை, பொங்கி வந்துச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டு சக்கரை போடணுமாம்மா? ஆமா, நீ சொன்னது கரெக்ட் தான் லிலி. சரி, நான் யார் அரிசி போடுறீங்க? அம்மா, எனக்கு அரிசி போட தெரியுமா? சரி,
அரிசி எடுத்துன்னு வந்தாச்சு, அப்புறம் சர்க்கரையும் எடுத்துன்னு வந்தாச்சு. யார் அரிசியும் சர்க்கரையும் போடுறீங்க? ஸ்கிப்பரே போட்டு அவளுக்குலாம் நல்லா ப்ராக்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்கம்மா. சரி, ஃபஸ்ட்டு எனக்கு அரிசி போட்டுடலாம். இப்போ நான் அரிசி போட போகிறேன். அரிசி போட்டுட்டு கொஞ்சம் கலரி விடணும். அதுதான் நல்லா செட் ஆகும். ஆமாம் ஸ்கிப்பர். கலரி முடிச்சாச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை போடலாம். எல்லாமே போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். சர்க்கரையும் கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தா சர்க்கரை பொங்கல் ரெடி. எல்லாருக்கும் இப்பே சாப்பிடலாம். சாப்பிடுங்களேன், எதுக்கு கேட்குறீங்க?